ஏமாத்தினா பிடிக்கிறது இல்லை, இந்த கேரக்டர்லாம் நாங்களாக கேட்டோம், எங்களுக்கு ஏன் வந்து அமைஞ்சிச்சுன்னு பல பேர் புலம்பிட்டு இருக்கீங்கல்ல. இந்த நியாயம் பார்த்து எல்லாரையுமே விரோதியாக்கிக்கிட்டு ஏன் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிற, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிற, எனக்கு அப்படி பேசினா பிடிக்காது, நிறைய பேரை வந்து உதாசீனப்படுத்துறது, சண்டை போட்டுக்கிறது. துலாத்தில் பிறந்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பொய் பேசினா பிடிக்காதாங்க. அதில் பொய் பேசினா பிடிக்காது ஓகேங்க, ஆனால் யார் பொய் பேசினாலும் கரெக்டாக கேப்சர் பண்ணுவாங்க. கேமரா மாதிரிங்க. பொதுவாக வந்து துலாத்தில் பிறந்தவங்களுக்கு பல பேர் மனசெல்லாம் நான் சரி பண்ணுறேங்க, என் மனசு சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆளை காணவங்கன்னு புலம்பக்கூடிய ஆட்கள் உண்டு தானே, நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக. நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேரை அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. துலாத்தில் பிறந்தவங்க வந்து உங்களுக்கு பேராக கிடைச்சாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். 24/7 ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறது, ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் வச்சுக்கிறது, நம்மளுடைய துணைக்காக எல்லாத்தையும் டெடிக்கேட்டடாக பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தன்மை உண்டு. ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லைன்னு ஒரு பார்ட்னராக இருந்தால் கூட தூக்கி போடுவாங்க. அவங்களுக்கு ட்ரஸ்டபிள் தான் முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய அனுபவிக்கிறது யார் அப்படின்னா துலாத்தில் இருக்கவங்களுக்கு உண்டு. இதனால தான் இவங்களை வந்து நிறைய பேருக்கு திமு பிடிச்ச, இந்த பேரில் நாங்களாக கேட்டோம், நாங்களாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் புலம்புறீங்க இல்லையா. இந்த நிலைக்கு காரணம் இதுதான். இவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், கண் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி கால் நரம்பு, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஒரு ஏஜ் ஆகும்போது இதெல்லாம் உங்களுடைய ஜெனட்டிக்ல என்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்ன வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ பர்டிகுலராக நமக்கு இந்த கேரக்டர் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இது இல்லாமல் இருந்தால் என்னோட லைஃப் நல்லா இருந்திருக்குமோ, ஸோ நான் இந்த கேரக்டர் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது, அதுக்கு நேச்சுரலாக நம்மளுடைய குணாதிசயங்கள் தான் அமைப்பா, நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ துலா ராசி இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா துலா ராசிக்காரவங்க, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு சில கேரக்டர் இருக்குது. பொதுவாகவே வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா துளாராசி. இதில் வந்து இங்கே சுக்கரன் தான் ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய இடம். இதோட வீடுன்றது வந்து உங்களுக்கு சுக்கரனோட வீடு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்ற கிரகம் நீச்சமடையுது, சனிங்கிறது உச்சமடையுது. பொதுவாக வந்து இவங்கெல்லாம் வந்து வியாபார நோக்கத்தோடய இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்னு யாரும் சொல்லுவாங்க அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்க. நியாயம், நீதி, நேர்மை எல்லாத்தையும் பிடிச்சி கங்கணம் கட்டிட்டு அலைவாங்க பார்த்தீங்களா. என்னங்க பண்ணுறது, இந்த நீதி நேர்மையாக இருக்கணும், பொய் பேசினா பிடிக்கிறது இல்லை, ஏமாத்தினா பிடிக்கிறது இல்லை, இந்த கேரக்டர்லாம் நாங்களாக கேட்டோம், எங்களுக்கு ஏன் வந்து அமைஞ்சிச்சுன்னு பல பேர் புலம்பிட்டு இருக்கீங்கல்ல. இந்த நியாயம் பார்த்து எல்லாரையுமே விரோதியாக்கிக்கிட்டு ஏன் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிற, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிற, எனக்கு அப்படி பேசினா பிடிக்காது, நிறைய பேரை வந்து உதாசீனப்படுத்துறது, சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தன்மை உண்டு. பொதுவாக வந்து இந்த நியாயம், நீதி, நேர்மைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏன் அப்படி இருக்குன்னா அதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு சின்னம் இருக்கும். எப்பயுமே ஒரு நீதி நேர்மை அப்படி நம்ம எல்லாத்துலேயும் பார்ப்போம் இல்லைங்களா. இன்னைக்கு கோட்டெல்லாம் பார்க்குறோம், அதில் வந்து ஒரு நீதி தேவதைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கண்ணை கட்டிட்டு கையில் தராசை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் சரியான நியாயமான ஒரு விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் தான் துலாத்தில் பிறந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பொய் பேசினா பிடிக்காதாங்க. அதில் பொய் பேசினா பிடிக்காது ஓகேங்க, ஆனால் யார் பொய் பேசினாலும் கரெக்டாக கேப்சர் பண்ணுவாங்க. கேமரா மாதிரிங்க. எத்தனை அந்த லென்ஸோட நமக்கு அளவெல்லாம் தெரியாதுல்ல, அது மாதிரி இவங்க ஒரு கேமரா மாதிரின்னு வச்சுக்கலாம். யார் என்ன பண்ணினாலும் இவங்க கிட்ட தப்பிக்க முடியாது, கரெக்டாக கேப்சர் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றதை முதற்கொண்டு கேப்சர் பண்ணக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கணும், துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி இவன் இந்த நோக்கத்தை தான் வந்திருக்கான், இவனுக்கு இந்த பதில் கொடுக்கணும், நம்ம இந்த விஷயங்கள் செய்ய போகிறோன்ற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு அனுமானிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. பொதுவாகவே வந்து அன்புக்காக ஏங்குறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. துலாத்தில் பிறந்தவங்களாம் எப்படின்னா இந்த அன்புக்காக இயங்குறது மட்டும் இல்லாமல் அன்பு நிறைய கொடுக்குறேன்னு எல்லாரும் இவங்ககிட்ட தான் பாகுபாடு இல்லாமல் பழகுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்களுக்கு பாகுபட்சம் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பேசுவாங்க, உண்மையாக பேசுவாங்க, நேர்மையாக இருப்பாங்க. பல நாள் பழகினவங்க மாதிரி கூட பழகக்கூடிய தன்மைகளும் இவங்ககிட்ட இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மொமெண்ட் அப்படின்றது இருக்குல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் துலாத்தில் பிறந்தவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மூமெண்ட், அவங்க கூட பேசினாலே சரி, நம்மளுடைய மனசில் இருக்க ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்தால் கூட நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்னா அவங்க கூட போய் பயணிக்கும் போது ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக வந்து துலாத்தில் பிறந்தவங்களுக்கு பல பேர் மனசெல்லாம் நான் சரி பண்ணுறேங்க, என் மனசு சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆளை காணவங்கன்னு புலம்பக்கூடிய ஆட்கள் உண்டு தானே,
நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா. பொதுவாக துலாத்தை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் எனக்கு இந்த இயல்பாவே அன்புக்காக நான் ஏங்கி எல்லாருக்கிட்ட ஏமாந்து போறேன்னு தெரியல. அந்த இயல்பாவே அன்புன்ற ஒரு விஷயத்துல போய் லாக் ஆகுறது. எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நானும் சந்தோஷமா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவும் சந்தோஷமா வச்சுக்கணும், அதுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்றதுல ஒரு இயல்பான தன்மை. இதில் என்னன்னா அந்த காமத்திரைக்கோண வீடா வேற வருதுங்களா, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. இவங்களுக்கும் சுக்கரன் அதிபதி. சும்மாவே யார்கிட்ட பேசினாலும் ஒரு அவப்பெயரை சந்திக்காத ஒரு சூழ்நிலைகளை எங்கேயாவது கொண்டு போய் லாக் பண்ணிடும்ல. இவங்க எல்லார்ட்டையுமே தெரிஞ்சவங்க மாதிரியோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். எல்லாத்துலேயும் ஒரு நியாயம், நீதி, நேர்மைன்றது மாதிரி அது மட்டும் இல்லாமல் உறவுகள்லையும் சரி அதை எதிர்பார்ப்பாங்க. உறவுகள்லையுமே நிறைய உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் லாக் ஆகாத துளாராசி கிடையாதுங்க. எப்படினாலும் அந்த இயல்பு தன்மையில் அது ஆல்ரெடி ஒரு கனெக்டிவிட்டி வரக்கூடிய சுக்கிரனே அங்கே இருக்காரு. அது ராகுட நட்சத்திரம்லாம் வேற இருக்கு. நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு கொடுக்குமா கொடுக்காதா? ஸோ திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய பேருக்கு அந்த காதலில் போய் விழுந்துடுறாங்க. அந்த காதலில் விழுந்து அந்த காதலுக்கு திருமணத்து வரைக்கும் கொண்டு போகிறதும் சரி, சரி நான் கொண்டு போயிட்டேங்க, போராடி ஜெயிச்சிக்கலான்னு கொண்டு போய் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் கூட குறிப்பிட்ட கால இடைவெளியில் மன கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ஒரு போராட்டமும் யாருக்கு இருக்குது அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் என்னோட வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி, என்னோட அங்கீகாரம், எனக்குன்னு ஒரு பேர் புகழ் கிடைச்சிது அப்படின்ற நிலையெல்லாம் யாருக்கு இருக்குன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் கிடைக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து ஆரம்ப காலம் பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தால் கூட குறிப்பிட்ட வயது வரும்போது ஒரு சுய அடையாளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுய அடையாளம்ன்றதுக்கு பேர் போன ஆட்கள் யாருன்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தன்மைகள் இயல்பாகவே உண்டுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை பண்ணாலும் சரிங்க, ஒரு மன திருப்தியோட பண்ணணும். நமக்கு பிடிச்சி பண்ணுறோமா, நமக்கு யாராவது திணிச்சு பண்ணுறோமா அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இவங்களுக்கு பிடிச்சி பண்ணாங்கன்னா அதில் சக்ஸஸ் கொடுப்பாங்க. திணிக்கப்பட்டு ஒரு வேலையை பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து 7ஆம் இடம்ன்றப்போ கலத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாகவே சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு விஷயம், கலத்திரம்ன்ற விஷயமே துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக ஒரு கல்வி கற்றுக்குவாங்க. அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான சூழ்நிலைக்கான, அதாவது தன்னுடைய வேலை நிமித்தமாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு ஒரு மெனக்கெடல் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்க என்ன மாதிரி துறைகள்லாம் சாதனை படைப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 1-2 சொல்ல முடியாதுங்க. ஏகப்பட்ட துறைகள் எடுத்துக்கலாம். எங்களுக்கு எல்லாமே கைவந்த கலை தாங்க அப்படின்னு. ஏன்னா சூரியன் நீச்சம் ஆகுது இல்லைங்களா, சனி உச்சமடைகிறாரு. சனின்ற ஒரு கிரகம் கூட பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அப்புறம் என்னங்க, நியாயமாக இருந்துட்டோம் அப்படின்னா சனி ஒன்றுமே பண்ண மாட்டார். இவங்களுக்குலாம் சனி தான் யோகக்காரகன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா இதுலலாம் துலாத்தில் பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். என்னன்னா நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பேராசைப்படக்கூடாது. ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கக்கிட்ட வந்து பொருளாதார வளர்ச்சியும் சரி, அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் சரி நிறைய கிடச்சிட்டே இருக்க பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த ஆஃப்டர் மேரேஜ் ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வளர்ச்சி இவங்க ஒரு துறையில் சாதிக்க மாட்டாங்கன்னு சொன்னது மாதிரி அரசியலும் எங்களுக்கு கைவந்த வண்ணம், அதே மாதிரி கலைத்துறையும் கைவந்த வண்ணம் தாங்க. எல்லா துறைகளிலும் ஈடுபடக்கூடிய நேர்கள் யார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தன்மை இயல்பாகவே உண்டு. நல்ல பேச்சாற்றல் இருக்குங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பிரியப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எழுத்துத்துறை சார்ந்த விஷயத்தில் நிறைய சாதனை படைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இயல், இசை, நாடகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரியேட்டாக இருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி பெரும் பணம் சம்மந்தப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, பணம் குவியல் எங்கெல்லாம் வந்து நிறைய பணங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அங்கே எல்லாமே இவங்களுடைய கால் பதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ராகுனுடைய நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு செவ்வாய் நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அது சார்ந்த துறைகள் அவங்களுக்கு இயக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கைங்கிறதுல மட்டும் ஒரு திருப்திகரமற்ற மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவங்களுக்கு பிடிச்சி நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேரை அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. துலாத்தில் பிறந்தவங்க வந்து உங்களுக்கு பேராக கிடைச்சாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். 24/7 ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறது, ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் வச்சுக்கிறது, நம்மளுடைய துணைக்காக எல்லாத்தையும் டெடிக்கேட்டடாக பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தன்மை உண்டு. பொதுவாகவே வசீகர தோற்றம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பேசுறது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட பேசினாலே நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அவங்களுடைய பேச்சு திறன் எப்படி இருக்கும்,
ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு நிதான போக்கோட செயல்படுவாங்க. எந்த இடத்துல எப்படி யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைன்றது இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இந்த ஆஃப்டர் மேரேஜில் இருக்கக்கூடிய ஒரு மாமனார் மாமியாராக இருக்கட்டும், அதே மாதிரி நாத்தனார் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ஹஸ்பண்ட் வந்து விட்டு கொடுத்து போகிறவராக இருந்தார் அப்படின்னா அவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கெரியர் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களுக்கு படிப்பு தடைப்பட்டால் கூட ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க. குழந்தைங்களுக்காக நிறைய மெனக்கிடுவாங்க. பணம்ன்றது அதாவது ஒரு லக்ஸரி லைஃப் அப்படின்னுவாங்க இல்லையா, இருக்கிற இடத்துல எப்படி லக்ஸரியாக வாழ முடியும். லக்ஸரி மீன்ஸ் நம்ம ரொம்ப ஓவராக போக வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு அடிப்படை வசதியாக இருந்தால் கூட அதை அழகாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த சொல்லுவாங்க இல்லையா, சரி ஃபஸ்ட்டு நான் நடந்து வந்தேன், அடுத்து பைக்கில் வந்தேன், அடுத்து ஆட்டோவில் வந்தேன், அடுத்து காரில் வந்தேன். இப்படி படிப்படியான வளர்ச்சியை நோக்கி வளரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ எதை நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ணக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இயல்பாகவே உண்டுங்க. என்னென்னா அந்த முரண்டு பிடிக்கிற குணம் ஜாஸ்தி இருக்குங்க. இந்த முரண்டு பிடிக்கிற குணம்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, இதனாலேயே நிறைய பேர்கிட்ட கெட்டவங்கன்னு பேர் வாங்குவாங்க. ஏன்னா இவங்க உண்மையாக இருக்கும்போது எல்லாரும் ஃபேக்காக இருந்தாங்க அப்படின்னா எதிர்த்து பேசுவாங்க, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதனாலேயே இவங்களை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதெல்லாம் அடங்காதது, திமிழ் பிடிச்சது அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குவாங்க. இது வந்து பொதுவாகவே துலாத்துக்கு வந்து ஒரு ஏன்னா எனக்கு பிடிக்கல, அவங்க உண்மையாக இல்லை, அப்படிப்பட்ட ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லைன்னு ஒரு பார்ட்னராக இருந்தால் கூட தூக்கி போடுவாங்க. அவங்களுக்கு ட்ரஸ்டபிள் தான் முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய அனுபவிக்கிறது யார் அப்படின்னா துலாத்தில் இருக்கவங்களுக்கு உண்டு. இதனால தான் இவங்களை வந்து நிறைய பேருக்கு திமு பிடிச்ச இந்த பேரில் நாங்களாக கேட்டோம், நாங்களாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் புலம்புறீங்க இல்லையா. இந்த நிலைக்கு காரணம் இதுதான். ரொம்ப வந்து காதல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல போய் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிறவங்களும் அவங்க தான். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட 28 அந்த 30 வயசை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பயங்கர ஆன்மீகமும் உங்களுக்கு வந்து வசப்படக்கூடிய தன்மைகளும் உண்டு. கடவுளுடைய ஞானம் அந்த மாதிரியான விஷயங்கள் தன்னை ரொம்ப ஈடுபடுத்திக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உத்ராட்சம் போட பிடிக்கிறது, நான் வந்து ஆன்மீக தேடலுக்குள்ளே போகிறேன், எனக்கு நிறைய பதிகங்கள் பாட பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கக்கூடிய தன்மைகள் இவங்களுக்குலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னடா திடீர்னு ஞானவானா மாறிட்டான் அப்படின்லாம் ஒரு பேச்சு வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலைகள் அமையணுன்றது பொதுவான தன்மையாக இருக்குது. ஸோ குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவங்களுக்குள்ள ஞான மார்க்கம்ன்றது நிறைய வரும். ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து எல்லாத்தையும் அனுபவித்து வாழ்கிறதும், ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு போய் ஒரு துறந்து வாழக்கூடிய தன்மைகளும் பொதுவாகவே உண்டுங்க. எப்பயுமே வந்து ஒரு பொருளாதார உயர்வு அப்படின்றப்போ எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் வந்தாலும் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் கையில் காசு இல்லைன்ற நிலையே இருக்காதுங்க. எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு காசு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உண்ண உணவு உடுத்த உடை அப்படின்னு வாங்க இல்லையா, இந்த மாதிரி அமைப்புகளில் எதையுமே குறைவில்லாமல் வாழக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க சில விஷயங்களை மாற்றிக்கலாம், சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகலாம், இவங்களுடைய கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறப்போ ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கலான்றப்போ கொஞ்சம் வந்து நியாயமாக இருக்கலாம். பட் எல்லாருமே நம்ம மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தவிர அதனால நிறைய உறவுகளை பகைக்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தன்மைகள் இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து கிடைக்குங்க. ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது, ஏன்னா சூரியன் நீச்சம் என்னதான் இருந்தாலும் அந்த அவமானம் அசிங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க, கிரியேட்டராக இருப்பாங்க, இதெல்லாம் உண்டு. ஆனாலும் ஒரு இடத்துல அவங்களுடைய பேச்சு, அதாவது ஒருத்தவங்களை வந்து இவங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க, இவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது அப்படின்றத ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஒருத்தவங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டா முடிச்சு காட்டக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அது தனித்தன்மையான ஒரு விஷயமா இருக்குங்க. சில பேருக்கு ஆரம்பத்தில் வந்து படிப்பு கல்வி தடைப்படுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கல்வி தடைப்பட்டால் கூட பிஹெச்டி வரைக்கும் ஆஃப்டர் தட் அப்படியே சோர்ந்து போகாமல் அகைன் வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய நபர்கள் நிறைய படிப்பு படித்து ஒரு பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் தன்னகத்தை வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு வந்து பொதுவாக துலாத்துக்கு உண்டு. இவங்களோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காதல் வாழ்க்கைன்றதை தாண்டி தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த டெடிக்கேஷன்றதை அவங்ககிட்ட நம்ம நிறைய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அப்பாவோட அன்பு கிடைக்காதுங்க. நிறைய பேர்கிட்ட வந்து அந்த அன்பு ஒன்று எங்கள் அப்பானால தான் என் லைஃபே இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா விசாக நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கைன்னு எடுக்கும்போது நிறைய பேருக்கு அப்பாவுடைய பிரச்சனை அங்கே ஏற்படும். ஒன்று திருமண வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியும், இல்லை வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த வாழ்க்கை சரியில்லைன்னா எங்கள் அப்பனால தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு மாதிரி எல்லாருமே திட்ட ஒரு பேச்சு என்ன இருக்கும், நம்மளா பார்த்து ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் அப்படின்னா கூட நம்ம மேலே பழி போட்டுக்கும், அதை வந்து பெருசாக வெளிக்காட்ட மாட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பேரண்ட் ஏதாவது பார்த்து பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு எங்கள் அம்மா அப்பா தான் காரணம். கடைசி வரைக்கும் அவங்களுடைய தலை மறையிறது வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு பிறந்த வீட்டை விட்டு கொடுக்குறது, இல்லை சில பேர் பிறந்த வீட்டை விட்டு கொடுக்காம இருப்பாங்க, அவங்களால புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறது, இந்த மாமியார் நாத்தனால பஞ்சாயத்து வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக துலாத்துக்கு உண்டு. இந்த அப்பாவோட அன்புக்கு எப்பயுமே வந்து இவங்கெல்லாம் வெளியில வந்து ஒரு பந்தா பாட்டின்னு சொல்லலாம். பந்தா பாட்டி மீன்ஸ் எப்படின்னாங்க, அவ்வளோ புகழ் கொண்டாடுவாங்க, அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க, பொதுவாக துலாத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுடைய வார்த்தை வந்து ஏதோ வேத வாக்கு மாதிரி தெரியுங்க. ஏன்னா இவங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை வரும், ஒரு எல்லா இடத்துலையும் ரெஸ்பெக்ட் அப்படின்வாங்க இல்லையா, அது வெளியில் இருக்கவங்க கொடுப்பாங்க. பட் வீட்டில் இருக்கவங்க கிட்ட அது ஒரு பெரிய நிலை இருக்காது. எப்பயுமே வந்து ஒரு பொதுமக்களுடைய விரும்பியாக இருப்பாங்கல்ல, ஒரு பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிறது, இவங்கள பார்த்தா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு உண்டு. பொதுவாகவே இவங்கள பொறுத்த வரைக்கும் சில சொத்துக்கள், பணம் இப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, பணம் வந்து நிறைய கடன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கடன் பட்டுட்டாங்க அப்படின்னா நிறைய ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அடைக்க அப்படின்ற மாதிரி ஏறிக்கிட்டே போகும். ஏன்னா சுக்கிரன் ராகு, சுக்கிரன் செவ்வாய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நட்சத்திர தன்மைகளுக்கும் இந்த ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் ஒரு லக்ஸரியை விரும்பினாங்க அப்படின்னா பெரிய அளவில் பணத்தினால லாக் ஆவாங்க. ஸோ கடனை கூட்டாமல் இருக்கிறது நல்லது. கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா கடன் கொடுக்கறதுக்காகவே எங்களோட வாழ்க்கை வட்டி கட்டியே ஓடுன்ற மாதிரி ஆகிடும். சப்போஸ் இல்லைங்க நான் நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், கண் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி கால் நரம்பு, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஒரு ஏஜ் ஆகும்போது இதெல்லாம் உங்களுடைய ஜெனட்டிக்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியம்ன்றது மட்டும் இவங்க ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. என்னதான் மாடர்ன் ட்ரெண்டாக மாறினாலும் துலாத்தில் பிறந்தவங்க வந்து அதை தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத சில நிலைகள் உண்டு. தன்னோட பாரம்பரியத்தையும் தன்னுடைய பூர்வீகத்தையும் எடுத்து பேசாட்டி அவங்களுக்கு அந்த தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் மாடர்னான வேர்ல்டுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு அப்ராடில் போய் இருந்தால் கூட சரி, அவங்களுடைய கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. என்னன்னா இந்த சனி வந்து உச்சமடைதாங்க, எப்போ சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, எப்போ சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, சில நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் திட்டு வாங்குறது உண்டு. இது எப்போ எப்படி இருக்குன்னே தெரியாது, ஜட்மெண்டே பண்ண முடியாத ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்னு துலாத்தில் பிறந்தவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த தன்மை தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை. இந்த கேரக்டருக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? நம்ம பிறக்கும் போதே பிறவி அப்படி தாங்க நம்மளை எழுதியிருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்ன பொழுது நமக்கான விஷயங்கள் இதுதான், அப்படி தான் இருப்போன்றது தெரிஞ்சால் நம்ம சில விஷயங்களில் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று நம்ம இந்த கேரக்டர் இருக்கோன்றதை நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கலாமே. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் துளாராசிக்காரவங்கள்ட்ட ஏன் எனக்கு இந்த கேரக்டருக்கு நீங்கள் எல்லோரும் புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச கதான்ப்பா, இது இப்படி தான் இருக்குது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி மாற்றக்கூடிய தன்மைகள் வரும் இல்லையா. ஸோ துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்குன்றதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ உங்களோட ராசியில் நீங்கள் இதை பற்றி பேசுங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேசினா நல்லாயிருக்கும், நான் நட்சத்திரம் பற்றி பேசணும்னு விருப்பப்படுறேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ஒரு பதிவில் உங்களுக்கு இதை பற்றின விளக்கங்களோடு தரேன். நன்றி, வணக்கம்.